இந்த காலையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தலைப்பு தேவனின் கடினமான போதகம். டைட்டில் இருக்குது பலமோ, தேவனின் கடினமான போதகம், காட்ஸ் ஹார்ட் டீச்சிங். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமான அவருடைய போதகத்தை குறித்து இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கம் நிறைந்தவர், கருணை நிறைந்தவர், நம் கண்ணீரை துடைப்பார், வேதனையை நீக்குவார். இதெல்லாமே இருந்தாலும் அவர் ஒரு கடினமான போதகத்தை நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். அவருடைய போதகம் கொஞ்சம் கடினமான போதகம். அதனால தான் ரொம்ப பேருக்கு ஆண்டவர் அண்டையில் நெருங்க முடியாமல், இல்லாட்டி அவரை பின்பற்ற முடியாமல் இருக்கிற காரணம் அவருடைய போதகம் கொஞ்சம் கடினமான போதகம். வேதத்தில் நாங்கள் பார்க்கலாம், சில சீஷர்கள் கூட, சீஷர்கள்னு சொல்லும்போது அந்த 12 சீஷரை சொல்லல, இதை தாண்டி இருந்த சிலர் கூட இயேசுவை விட்டு விலகி போனார்களாம். ஏனென்று சொன்னால் இயேசுடைய போதகம் கடினமாய் காணப்பட்டபடினால், இயேசுவின் போதகம் கொஞ்சம் கடினமாக இருந்தபடினால சிலர் இயேசுவை விட்டு விலகி போனாங்களாம். அது ஏன் கடினமாக இருக்கு, அவர் எதனால சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு அது கடினமாய் காணப்படுது என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னா, தேவன் நமக்கு சில காரியங்களை செய்ய சொல்லுவார். தேவன் சில காரியங்களை நமக்கு செய்ய சொல்லுவார். ஏன் செய்ய சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது, எங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்து கொடுக்க போறதுனால அவர் சில காரியங்களை எங்களுக்கு செய்ய சொல்லுவார். இதை செய்யுங்க, இல்லாட்டி சில நேரம் சொல்லுவார் இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவார். இங்க போங்க அப்படின்னுவாரு, சில பேர் இங்க போகாதீங்கன்னு சொல்லுவார். இதை செய்யுங்கன்னுவாரு, செய்யாதீங்கன்னுவாரு, காத்திருங்க அப்படின்னுவார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில நேரங்களில் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஆண்டவருடைய போதகம் நமக்கு கடினமாக இருக்கும்னு சொல்லி, சில வேளையில் நாங்கள் இது உடனே கிடைச்சிடணுமே, இது உடனே நடந்துடணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க, என்னுடைய நேரம் வரும்போது நான் செய்கிறேன். இப்போ எங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குது? அமைதியாக இருக்குது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அவருடைய போதகம், அவர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ், அவர் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்பீடில் காரியம் நடக்குது இல்லை, இல்லாட்டி நமக்கு எதையாவது ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசை, ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்குள்ள ஆண்டவர் சொல்றார் இல்லை இல்லை இது இல்லை அப்படிங்கிறார். அப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை, ஆண்டவர் சொல்றார் இல்லை நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ சிலரோட உறவு வச்சுக்கொள்றது, சிலரோட நட்பு வச்சுக்கொள்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றார் இல்லை, இது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லம் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சரி வராது, இதை விட்டு விடுங்கணும், அது அப்பதான் என்னால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், என் திட்டங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னா எங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுவிட அந்த காரியத்தை விட்டு வெளியில வருவது எங்களுக்கு கடினமா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, அவர் எல்லாமே நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறார். அந்த போதகம் கடினமா இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே. ஆமென். நம்ம மைக்காவை நைட்ல தூங்க வைக்கிறது ஒரு பெரிய பாடு. அவரை போயிட்டு தூங்குங்க மைக்கான்னு 7 மணிலேருந்து நாங்கள் 2 பேரும் கோரஸ் பாடுவோம். பாடினாலும் அவர் இல்லை இல்லை இல்லைன்னு இருப்பார். நீங்களும் என்னோட தூங்குங்கன்னு வர, நாங்கள் அவரோட தூங்க போகிறதில்ல, போனால் ஏன்னா நாங்கள் தூங்கிடுவோம், அதனால நாங்கள் போகிறதில்லை. ஆனால் இவர் எப்படியோ இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்து லேட்டாக தூங்குவார். தூங்கினவருக்கு காலையில் எழுப்புக்குள்ள நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எழுப்புனா எழும்ப மாட்டார். இது எல்லா பேரண்ட்ஸுக்குமே முகம் கொடுக்குற ஒரு காரியம். காலையில் எழுப்புனா நோ ஐ ஆம் ஸ்லீப்பி, ஐ வாண்ட் டு ஸ்லீப், எனக்கு தூக்கமாக இருக்குது எனக்கு. ஆனால் இதை நைட்டில் நம்ம சொல்கிற நேரம் அவர் கேட்கல. நைட்டில் நாங்கள் சொல்லக்குள்ள தூங்குங்க, ஏர்லியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் கேட்டு தூங்குறாருன்னு சொன்னால் அப்போ அவருக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும் எழும்புறது. ஆமென். இதே தான் நமக்கும் நம்ம லைஃப்லையும் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது முடியாது, செய்ய மாட்டோம், இப்படி இயலாது அப்படி இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்பு சில சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கக்குள்ள ஐயோ கஷ்டமா இருக்கே, ஐயோ இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க ஏமாத்திட்டாங்களே, இவங்களை நெஞ்ச குத்திட்டாங்களே, இவங்க முதுல குத்திட்டானே, அதை பண்ணிட்டாங்களே, இதை பண்ணிட்டாங்களே, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா நாங்கள் காரியங்களை சொல்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இதனால தான் நான் முதல்ல வேணான்னு சொன்னேன். ஆமென். அப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த போதகத்துக்கு கீழ்ப்படியும் போது அது ஒரு நாள் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தர்
சொல்லுகிற காரியங்கள் செய்வது கடினமாக இருந்தாலும், சில ஸ்டெப்ஸ் ஆண்டவர் எடுக்க சொல்லும்போது அது கடினமாக இருந்தாலும் நம்ம எடுக்கணும். எங்களை நம்பி அல்ல, ஆண்டவரை நம்பி. ஆமென், ஆமென். சில நேரம் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது கர்த்தரை நம்பி நம்ம எடுக்கணும். அப்பொழுது அவர் அதை கண்டு அவர் அதை கனப்படுத்தி, என் மகன் என் மகள் நான் சொல்றதை கேட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை கனப்படுத்தி அதுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், இந்த கூகுள் மேப்பில் போயிட்டு யாராவது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்டாங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ராஜா மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த போட்டிருக்கிற அட்ரஸ் சரியாக போயிட்டு எங்களை அந்த இடத்துல விடுமுன்னு கூகுள் மேப் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. இப்போ அதை தாண்டி இன்னும் பல ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை விட இந்த ஆப் நல்லோம், இந்த ஆப்பை விட இந்த ஆப் நல்லோம், இந்த ஆப்பில் போனால் கேமரா இருந்தால் தெரியும், போலீஸ் இருந்தால் தெரியும், அது இருந்தால் தெரியும், இது இருந்தால் தெரியும், எவ்வளோ ஆப்ஸை வச்சு அதை நம்பி ட்ரைவ் பண்ணுற நமக்கு ஆண்டவரை நம்பி நம்மளால் டிரைவ் பண்ண முடியாமல் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய போதகம் கடினமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலையில் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறது ஒரு நாளும் எங்களுக்கு தீமையை கொண்டு வந்து தராது. ஆமென், ஆமென். அது கடினமாக இருந்தாலும், நம்ம பார்வைக்கு கடினமாக இருந்தாலும், நம்முடைய புத்திக்கு அது கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை வேளையிலே, ஓ என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய போதகம் கடினமாக இருந்தாலும் அதை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறத செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், Proverbs chapter 3 verse 1 to 4. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை வாசிப்போம். என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. என்னுடைய, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், பைபிள் சொல்றது ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் இந்த பிரசங்கத்தில் ஒன்றும் தப்பாக ஆட் பண்ணல, ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணுறேன். என் மகனே, என்னுடைய கடினமான போதகத்தை, ஏன்னா அது நமக்கு கடினமாக இருக்கிறனால, கடினமான போதகத்தை மறவாதே. ஆமென், ஆமென். நான் ஒன்றும் வேதத்துக்கு புறம்பா ஒன்றும் பேசல. என் மகனே, ஆண்டவருடைய கடினமான, அவர் சொல்கிறது நமக்கு கடினமாக இருக்குல்ல, அதனால் அந்த கடினமான போதகத்தை கொஞ்சம் மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவருடைய கட்டளைகளை காக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை, கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆண்டவர் மறக்க வேண்டாம். அது நம்முடைய இருதயத்தில் அந்த கட்டளைகளை காக்க கடவுது. நெக்ஸ்ட் வேர்ஸ், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கொஞ்சம் அப்படி நிப்போ சிஸ்டர். அவர் சொல்றாரு, அவருடைய போதகத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு என்ன நடக்குமாம்? சொல்லுங்களேன். 2வது வசனத்தில் என்ன நடக்குமா? தமிழ்ல தானே இருக்கு. என்ன நடக்குமா? நீடித்த நாட்களையும் கொடுக்குமாம், தீர்க்க ஆயுசையும் கொடுக்குமாம், சமாதானத்தையும் பெருக பண்ணுமா. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீடித்த நாட்கள், அதாவது அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென், ஆமென். வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஆமென், சொல்லுங்க. ஆமென். ரொம்ப பேருக்கு முடிஞ்சா போதும் மாதிரி இருக்குல்ல வாழ்க்கை. இல்லை, உங்களை வச்சு நிறைய ஆண்டவருக்கு செய்ய இருக்கு. ஸோ ஆண்டவர் சொல்றார், நீடித்த நாட்களை கொடுப்பேன். ஆமென். நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசா இருப்பீங்க. நீங்களாம் இடையில போயிட மாட்டீங்க. நீடித்த ஆயுசு, தீர்க்க ஆயுசு, அப்படியே ஒரு செஞ்சுரியெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஆண்டவர் நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா. ஐயோ சாமி, இவ்வளோ நாள் வாழ்ந்ததே பெரிய பாடு, இதில் செஞ்சுரி வேறையா? இல்லை, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை ஆண்டவர் செஞ்சுரி அடிக்க வைப்பார். ஆமென், நம்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த செஞ்சுரி அடிக்கிற நேரத்தில் உங்கள் கண் பார்வை நல்லா இருக்கும். ஆமென். செஞ்சுரி அடிக்கிற நேரத்தில் உங்களுடைய பலன் நல்லா இருக்கும். அப்படி தான் வேதத்தில் சொல்லப்படுது. ஆமென். அப்படியே ஆண்டவர் உங்களையும் வைப்பார். ஸோ நீடித்த நாட்களை கொடுப்பாரு, தீர்க்க ஆயுசை கொடுப்பாரு, சமாதானமாக இருக்க பண்ணுவார், பெருகவும் பண்ணுவார். யாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய போதகத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு. ஆமென். எப்படி இந்த நீடித்த ஆயுசு கிடைக்குது, தீர்க்க ஆயுசு கிடைக்குது, சமாதானம் பெருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய போதகம், அந்த கடினமான போதகம், நல்லா கேட்டுக்கோங்க, அவருடைய கடினமான போதகம் நமக்கு சில காரியங்களை செய்ய சொல்லும். சரியா?
இன்னைக்கு பல நோய்கள் ஆட்களுக்கு வந்துருச்சு. முன்ன இல்லாத நோயெல்லாம் இன்னைக்கு போயிட்டு ஒரு பிளட் செக் எடுத்தா, ஒரு ஸ்கேனை பண்ணுனா ஒரு கட்டுரை மாதிரி எழுதுறாங்க. என்னத்தை இருக்கிற நோயாவலத்தையும் ஒரு 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 பெரிய ஒரு கட்டுரை மாதிரி எழுதப்படுது. உங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு இது இருக்குது, உங்களுக்கு அது இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லி கடைசியாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கூடியிருக்கு, அது கூடியிருக்கு, இது கூடியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கூடுறதுக்கும் எல்லா பிபியும் கூடுறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம முகம் கொடுக்குற பல பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஆமென், ஆமென். காசை எடுத்து எங்கேயாச்சும் போய் ஒரு பிஸ்னஸில் போட்டு அந்த பிஸ்னஸ் அப்படியே ஜவக்னு போயிருக்கும். இப்போ ஒரே ஸ்ட்ரெஸ், ஐயோ பணம் எல்லாம் போச்சு. யாரையாவது நம்பி சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லியிருப்போம், அவர் அப்படியே அந்த பக்கத்தில் அனுப்பியிருப்பார் எல்லாத்தையும் கதையும். ஐயோ எல்லாம் அவுட் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இது என்னது? ஆண்டவர் சொல்கிறாரு யாரையும் நம்பாதுன்னு. அது கேட்குறதில்ல. சரி, அங்கால இந்த பணத்தை போயிட்டு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸில் போடக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு வேணாம், இந்த பிஸ்னஸ் வேணாம், இதை செய்யாதுன்னு. அப்போ எங்களுக்கு அந்த போதகத்தை கேட்க விருப்பம் இல்லை. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை செய்யணும், இது நல்லபடியாக எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அதில் போய்ட்டு அப்படியே பணத்தை போடுறது. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இப்படி பல காரியங்களை நம்ம கர்த்தர் வேணான்னு சொல்கிற நேரமும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம நாம் செய்கிறதுனால நமக்கு தேவையற்ற நோய்கள், தேவையற்ற பலவீனங்கள் இதெல்லாம் வாரனால என்ன நடக்குதுன்னா நம்ம நீடித்த நாட்கள் நம்மளால வாழ முடியல. ஏன்னா நோய், அந்த அளவு நோய். ஆமென், அவ்வளவு நோய். தீர்க்காயுசா எங்க வாழ்றதா? இந்த ஒரு வருஷத்தை தாண்டறதே ரொம்ப பாடா இருக்குது. இதுல தீர்க்காயுசை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படிதான் இருக்கு அநேகருடைய வாழ்க்கை. ஐயோ ஒரு 50 வரது, ஒரு 60 வரதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல எப்படி தீர்க்க ஆயுசை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன்? ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கடன், அவ்வளவு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்க போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் முன்ன பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. அது பாட்டுக்கு ஓடி ஆடி அழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ எல்லாம் ஒரு 15-16 வயசு வந்தாலே அதுக்கு முடியெல்லாம் நரைக்கிற அளவுக்கு அதுக்கு பிரச்சனை. அவ்வளோ விஷயம் யோசிச்சு ஊரில் உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே போய் அதுக்குள்ளேருந்து தேவையில்லாத எல்லாத்தையும் பார்த்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி குழம்பி போய் தான் இன்றைக்கி எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கான். அவன் பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான், எங்கே போகிறன்னே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி அப்படி வாழ்க்கை மாறிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் இது எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய போதகத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் கூட ஆண்டவர் சொல்லுவார், கவனமாக இருங்க, கேட்க மாட்டோம். ஐயோ அவங்க அப்படியே இல்லைன்னு போவோம். கடைசி அங்கே போய் அட்டிப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்புறம் உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை பண்ணிட்டு இருப்போம். அது நடக்கக்கூடாதுன்னு தான் அவர் எவ்வளோ முறை பேசினார். அவர் போதகத்தை நம்ம கேட்கவே இல்லை. ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமே ஆண்டவரேன்னு கவலைப்பட்டு அதை பற்றி யோசிச்சு எவ்வளோ நோயெல்லாம் வந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏமாறக்கூடாதுன்னு தானே நான் கூட எவ்வளவோ பேச பார்க்குறேன், என் பேச்சை தான் நீங்கள் கேட்கையே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய போதகத்தை மட்டும் நாம் கேட்போம் என்று சொன்னான். உங்களுக்கு நீடித்த ஆயுசையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானம், வாழ்க்கையில் சமாதானத்தையும் அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. verse 3, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. verse 3, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அவருடைய கிருபை யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவருடைய கிருபை எனக்கு இருக்குன்னு இல்லை, அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து போறவர்களுக்கு அவருடைய கிருபை, அவருடைய தயவு எப்பொழுதும் அது எங்களோடு கூட இருக்கிறது. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். நெக்ஸ்ட் verse, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெருகும். நம்ம எப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து, அது கடினமாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம வேலை செய்கிறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் நட்புத்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், தனக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி. ஆமென்.
அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் மாறணும். ஆமென். எங்களுடைய சுய புத்தியில் நாங்கள் சாயக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கலாம் நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி. இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. சபையிலையும் இருக்கிற பிரச்சனை அதுதான், வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனை அதுதான், சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். கொஞ்சம் நாளைக்கு பின்பு நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நாம் நினைக்கிறது தான் நமக்கு வர்ற பெரிய பிரச்சனையே. ஒரு பிள்ளையை பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைய பாருங்க, அது ஒரு 2 வயசு 3 வயசு 5 வயசுலலாம் பெற்றோர் சொல்கிறத கேட்கும். அப்படி தானே? நாமளும் அப்படி தான் இருந்தோம். என்ன சொன்னாலும் கேட்போம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியாது அந்த நேரத்தில், எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில். நெருப்பில் போய் கையை போட்டால் சுடுன்னு சொல்லுவாங்க, போட மாட்டோம். இந்த மாதிரி எதையெல்லாம் வேணான்றாங்களோ பெரியவங்க நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு வயதுக்கு வரும்போது, ஒரு கொஞ்சம் வயது அடையும் போது, இன்றைக்கி அந்த பிள்ளைகிட்ட போய்ட்டு ஒன்று சொன்னால் அந்த பிள்ளை முன்ன மாதிரி கேட்காது. திருப்பி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். போட்டா என்ன, போட்டா என்ன, செஞ்சா என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட அது கேள்வி கேட்கும். ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இப்போ அதுக்கு கொஞ்சம் தெரியுது. இப்போ எதுன்னா போய் ChatGPTயில் கேட்குது, அப்பா சொல்கிறது சரியா அம்மா சொல்கிறது சரியான்னு. அந்த லெவலுக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. முந்தையாவது அது ChatGPTயில் நேரம் கொஞ்சமாவது கேட்கும். இப்போ அது எல்லாத்துக்குமே ChatGPT. பகலுக்கு என்னத்தை சாப்பிட்றது ChatGPT. எல்லாத்துக்குமே இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால இன்னைக்கு கேட்க மாட்டேங்குது. இப்போ இது இங்கே தொடங்கி இப்போ அப்படியே அது எல்லா இடமும் பரவி அப்படியே அப்புறம் சபையிலையும் அப்படி தான். ஆரம்பத்தில் பாஸ்டர் சொன்னால் கேட்குறது, இல்லாட்டி சபையில் இருக்க சில மூப்பர்கள் சொன்னால் கேட்குறது. இப்போ என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ChatGPTயில் கேட்போம் என்ன சொல்லுது. இந்த ஏரியாவில் வீடு வாங்க போகிறேன் பாஸ்டர், ஜெபிச்சு சொல்லுங்கள். ஜெபிச்சு கர்த்தர் சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், பிரதர் இந்த பக்கம் வீடு வாங்க இங்கே கர்த்தர். இவங்க போய் ChatGPTயில் கேட்பாங்க, நான் இங்கே வீடு வாங்கினா நல்லமா, அது சொல்லும். இந்த பக்கம் நல்ல ஸ்கூல் இருக்குது, ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, நீ வாங்கன்னு சொல்லும். அப்புறம் இவங்க இல்லை நான் அங்கே தான் வாங்க போகிறேன், வாங்கிக்கோங்க, ஆனால் கர்த்தருடைய சித்தம் அது இல்லை அப்படின்னு. இது மாதிரி எல்லாமே என்ன நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, என் போதகத்தை மறவாதே. ஆமென். என் போதகத்தை மறவாதீங்க. ஆமென். அவருடைய போதகத்தை மறவாங்கன்னா அவர் மாதிரி பெஸ்ட் அட்வைசர், அவர் மாதிரி தூரம் தெரிந்தவர், அவர் மாதிரி எல்லாமே அறிந்தவங்க யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கேட்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா, அவர்களுக்கு தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். ஆமென். அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால், அவர் எந்த கடினமான மனிதனுடைய இருதயத்தையும் உடைத்து உங்களுக்கு தயவை உண்டு பண்ணி கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு செய்கிறவர்களாக மாறுங்க. அப்பொழுது தயவு நட்கிருவியை எல்லாவற்றையுமே, மனுஷ தயவு தேவ தயவு எல்லாவற்றையுமே அவர் நமக்கு பெற்று கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், எங்கேயாச்சும் முட்டி மோதிட்டு சொல்லுவோம், அப்போவே எனக்கு தோணிச்சு இது செய்யக்கூடாது. அது தோணிச்சு இல்லை, அது ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு. ஆமென். அது ஆவியானவர் உங்களோட பேசினார். ஆமென். ஆவியானவர் சொன்னார், இதை செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் கேட்கல. அப்புறம் சொல்லுவீங்க, இல்லை அப்போவே தோணிச்சு, அதை நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய போதகத்தை கேளுங்க, உங்களுக்கு தீமை நடக்காது. ஆமென். யோவான் 15:26 John chapter 15 verse 26 இருக்க வாசிச்சுட்டு திரும்ப இங்கே வருவோம். John chapter 15 verse 26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நெக்ஸ்ட் verse. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதாவது என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். verse 26. அதாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, எங்களுக்கு கிட்ட இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையுமே போதித்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆமென். அவர் தான் பெஸ்ட் அட்வைசர். அவர் எங்களுக்கு எல்லாவற்றையுமே போதித்து கொண்டே இருப்பார். அந்த போதனைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம் பெருக பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். verse 4, 4வது வசனத்துக்கு போவோம். Proverbs. அதனால்
தேவனுடைய பார்வையிலும் அதனால் தேவனுடைய பார்வையிலும் verse 4 மனுஷருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். சரி நெக்ஸ்ட் வெர்ஸ்க்கு போவோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வழிகள்ல நினைக்க வேண்டியது எந்த மனுஷனையும் அல்ல, கர்த்தரை. ஆமென். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த மனுஷனையும் நினைச்சுக்கிட்டு நான் ஸ்டெப் எடுக்கிறது இல்லை, என் தேவனை நினைத்து கொண்டு நான் ஸ்டெப் எடுக்கணும். ஹல்லேலூயா. அவரை நினைக்கணும். அவரை நினைக்கிறேன்னா என்னது? அவருடைய வார்த்தையை நினைக்கணும், அதை தியானிக்கணும். அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை தியானிக்க அவர் எங்களை அப்படியே கரம் பிடித்து நடத்தி கொண்டு நாங்கள் போக வேண்டிய வழிகளை எல்லாம் எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாதைகளை அவர் எங்களுக்கு செவ்வைப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 25. பேசுகிறவருக்கு கிருபையானது. Hebrew chapter 12 எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். அதாவது ஆண்டவர் பேசிட்டு இருக்கக்குள்ள நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல எச்சரிக்கையாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி சொன்னா நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம கேட்காம இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்கும்னா அவர் பேசுறது நமக்கு கேட்காத ஒரு இடத்த நாங்கள் அடைஞ்சிருவோம். அது ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். இதை செய்யாதீங்க, இது தப்பு, இங்கே போகாதீங்க, இது தப்பு அப்படின்னு அவர் சொல்ல 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 நான் அதை கேட்காம இருக்க அவருடைய சத்தம் அப்படியே சாஃப்டாக போய் அப்படியே ஃபேட் ஆகி அப்படியே கேட்காத ஒரு நிலைக்கு நாங்கள் போயிடுவோம். அந்த நிலைக்கு போகாதீங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆனால் நீங்கள் கேட்க பழகுங்க, கேளுங்க. அவர் சொல்கிறத கேட்ட உடனே செய்யுங்க. லெஃப்ட்னா லெஃப்ட் திரும்புங்க, ரைட்னா ரைட் திரும்புங்க, செய்யினா செய்யுங்க, செய்யாதுன்னா செய்யாதீங்க. இப்படி இருந்து பாருங்க, அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுவார். ஆமென். அவர்கிட்ட நம்ம நெருங்கினா அவர் நம்மள்கிட்ட ரொம்ப நெருங்கிடுவார். ரொம்ப நெருங்கி நம்முடைய லைஃப்ல அவர் எல்லா காரியத்தையுமே நமக்கு செய்கிற விதத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் இது ரொம்ப பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய மாம்சம் அவங்களை தலை தூக்கி மாம்சத்தை விருப்பத்தை தான் அவங்க நிறைவேற்ற ரொம்ப பேர் பிரியப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிச்சா, ஏனெனில் வாசிங்க சிஸ்டர். பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. யாரு இதை பத்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா, மோசே மூலமாய் தேவன் பேசினார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அவங்க பேசக்குள்ள அவங்க விலகி போனாங்க. மோசே மூலமா ஆண்டவர் பேசுகிற காரியங்களை கேட்காம அவங்க விலகி போனாங்க. அப்ப வார்த்தை சொல்லுது, அப்படி விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இப்ப நம்மளோட பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா இன்னைக்கு நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். முன்ன மோசே இப்படி எல்லாரையும் வச்சு பேசினாரு, அதையும் ஜனம் கேட்கறதா இல்ல, எல்லாம் விலகி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய ஆவியானவரை எங்களுக்குள்ள அனுப்பி இன்னைக்கு அவர் எங்களுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறார். அதை விட்டு தப்பி போய்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, விலகி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா, நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எப்படி நாங்க தப்பி போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளில் இருந்து? ஆகவே எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து 6வது வசனம். Proverbs chapter 3 verse 6. வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சரி, நெக்ஸ்ட் verse. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இதுதான் இருக்க பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன்ல முதல்ல, சின்ன வயசுல சொல்றதெல்லாம் கேட்கறது, என்ன சொன்னாலும் கேட்கறது, அப்புறம் என்று கேள்வி கேட்கறது. உன்னை ஞானி என்று எண்ணாதே. எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பி நின்று எதுக்கு அங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்க தொடங்குறோமோ, நம்ம அன்னைக்கு நம்மளை
ஞானியாக நினச்சிட்டோம். எனக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லை, நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இல்லை, எனக்கும் கொஞ்சம் என்ன ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு திரும்பிட்டோம்னு சொன்னால், அவர் எங்கள் இருதயத்தில் பேசும் பொழுது நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்திட்டோம்னு சொன்னால் அது நமக்கு ஒரு டேஞ்சரஸாக இருக்கும். ஆகவே வார்த்தை சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் வேணான்னு சொல்லும் பொழுது அதுகளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருங்கள். நெக்ஸ்ட் verse. அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், அது உன் நாபிக்கு, அதனுடைய சரீரத்துக்கு ஆமாம்சத்துக்கும் ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். பாடிக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? என்னது? பாடிக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? எலும்புக்கெல்லாம் நல்லா இருக்குமா? அதான் உடம்புக்கு நல்லா இருக்குமா? பாருங்கள், சம்டைம்ஸ் மனசை அடித்த பிறகு உடம்பும் அடிப்பட்டுரும். ஆகவே எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா கிரியை செய்யும், எல்லாமே நல்லபடியாக இருக்கும். எப்போ? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. பாருங்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது மட்டும் இல்லை, அது சரீரத்துக்கு கூட ஆசீர்வாதமாக தான் இருக்குது. ஆமென். சரீர சுகத்துக்கு கூட அது தேவையா இருக்கு. ஆமென். சரீர பலத்துக்கு கூட அது தேவையா இருக்கு. சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறது மிக முக்கியமா இருக்கு. நெக்ஸ்ட் verse. உன் பொருளாலும், உன் பொருளாலும், உன் எல்லா விளைவின் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். ரொம்ப பேருக்கு பிடிக்காத வசனம், ரொம்ப பேருக்கு பிடிச்ச வசனம். அதில் ரகசியத்தை தெரிந்தவங்க, அதில் ஆசீர்வாதத்தை கண்டவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா இந்த வசனம் சொல்கிறத நான் செய்கிறேன், அதுபடி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல் தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்து மேலே மட்டும் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான வசனம். என்னது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். கர்த்தரை கனம் பண்ணுறதுல முதல்ல கிறிஸ்தவங்க முந்திக் கொள்ளணும். ஆமென். ஏன்னா எதையோ எல்லாம் யாரோ கனம் பண்ணிட்டு இருக்காங்க. கண் இருந்து பார்க்க முடியாது, பேச முடியாது, எப்படிப்பட்டதையோ எல்லாத்தையும் எத்தனையோ பேர் வந்து கனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அதிகமாக அவரை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். நாங்கள் சொல்ல முடியாது, ஓ நான் என் இருதயத்தில் அவரை கனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்ல முடியாது. வார்த்தை சொல்லுது, நீங்கள் இருதயத்தில் கனம் பண்ணுறதை பற்றி பேசலை இந்த இடத்துல. உன் எல்லா, நல்ல தமிழ் புரியல, உன் எல்லா விளைவின், அதாவது ஆசீர்வாதத்தின் முதற் பலனை அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில், பொருளாதார ஆசீர்வாதத்தில், நம்முடைய சேலரியில், நம்முடைய எல்லாத்துலேயுமே முதற் பலனை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் verse சொல்லுது, அதை செய்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி. நெக்ஸ்ட் verse. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்கள் வீட்டில் உங்கள் களஞ்சியங்கள், உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய எல்லாமே அது பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். சரி, உன் ஆலைகளில் திராட்சை ரசம். உங்களுக்கு ஆலையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னத்தை இந்த வசனம் சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பெரிதான கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுது. அல்லேலூயா. இதுக்கு முதல் வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றினாலும் கனம் பண்ணணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆமென். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிலருக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் கொடுக்கறதுல இருந்து எப்படி நான் ஆண்டவருக்கு பங்கு கொடுக்கறது, இது என்ன பங்கு கொடுக்க சொல்கிறாங்க, அது எப்படி கொடுக்கறது, அதெல்லாம் கஷ்டம் இல்லையா, நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதில் தான் நான் கொடுக்க சொல்கிறேன். அதுதான் அவருடைய போதகம். அந்த போதகம் தான் நமக்கு கடினமாக இருக்குது. ஏன் அந்த நமக்கு கடினமாக இருக்குன்னா, நாங்கள் அவரை நம்புகிறோம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அது கடினமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்க, ஏன்னா இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பங்கை நம்ம அவருக்கு கொடுப்பது நமக்கு கடினமாக இருக்கும். அவருடைய போதகத்துக்கு கீழ்ப்படிவது கடினமாக இருக்கும். நமக்கு நீடித்த ஆயுசு வேணும், தீர்க்க ஆயுசு வேணும், சமாதானம் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அவருடைய போதகத்துக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது நமக்கு வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதுக்கு என் போதகத்தை நீ மறவாத, நான் சொல்றதை நீ செய்வே என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து முடிப்போம். மத்தேயு 11:28. Matthew chapter 11 verse 28. இதை பார்த்துட்டு நாங்கள் முடித்துருவோம். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். வாசிங்க சிஸ்டர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, இந்த வசனம் நமக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு வேதனையோட, கண்ணீரோட, கவலையோட, குடும்ப பிரச்சனையோட, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, கடன், இதில் இருக்கிற எல்லாம் வாப்பா, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்?
சொல்லுங்க. நான் உங்களுக்கு I'll give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாருக்குமே இளைப்பாறுதல்ங்கிறது வேணும். சரி, இந்த வசனம் இதுல முடிகிறது இல்லை. உண்மையிலேயே ரொம்ப பேர் வந்து இந்த வசனத்தை பார்த்துட்டு அப்படியே எக்ஸைட்டாகவே ஆண்டவர்கிட்ட வர சொல்லிட்டாரு அப்படி சொன்னால் எல்லாம் வாங்க வாங்க ஆண்டவர் உங்களை எல்லாரும் விடுதலை ஆக்கிடுவாரு. ஆனால் இந்த வசனம் வந்து இன்னொரு வசனத்தோட சேர்ந்து வருது. அந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்த வசனம் வேற எங்கேயுமே போத்தவில்லை. நெக்ஸ்ட் verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு. அவர் யாருன்றதை முதல்ல எங்களுக்கு சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஓகே, இப்ப நான் யார் தெரியுமா? அந்த இளைப்பாறுதல் தருகிற ஆள் நான் யார் தெரியுமா? நான் வந்து ரொம்ப சாந்தமும் மன தாழ்மையுமானவரா இருக்கிறேன். இப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்றாரு. யாருக்கு செய்ய சொல்றாருன்னா, இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு செய்ய சொல்றாரு. யாருக்கு? வருத்தப்பட்டு நம்மளுக்கு சொல்றாரு என்னத்தை செய்யணும்னு சொல்லி. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு, என்னத்தையும் பேசுங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தாரேன். ஆனா எப்பொழுது தருவேன்? என் நுகத்தை நீங்கள் உங்கள் மேல ஏற்றிக்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. எது அந்த நுகம்? ஃபர்ஸ்ட் போட்டோ நுகம் தெரியுமா? நுகம் தெரியாது. யோக், இதுதான் அந்த நுகம். ஃபர்ஸ்ட் போட்டோ இதுதான் நுகம். கண்டிருக்கீங்களோ தெரியல. சரியா? இதுதான் அந்த நுகம். இது எது மேல வைப்பாங்கன்னா செகண்ட் போட்டோ. இது எது மேல வைக்கப்படும்னா இது மேல வைக்கப்படும். சரியா? இதை ஏன் நான் சுமக்கணும் அப்படின்னா, இதை சுமக்க சொல்லல, இது மாதிரி ஆண்டவர் நம்ம மேல வைக்கிற நுகத்தை நம்ம சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னதுக்குன்னு சொன்னா, சரியா, இந்த நுகம் எதனால இது என்னது இது மாடு எதனால இது வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இது வைக்கப்பட்ட பின்பு இதுக்கு இது இஷ்டப்படி ஓட முடியாது. புரியுதா? இதுல இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது. ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துருது. ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்து அந்த எஜமான் அந்த வயல்ல கொண்டு போயிட்டு போ இப்படி அப்படின்னோடனே அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. சரியா? இது இல்லாட்டி இந்த மாடு என்ன செய்யணும்? தான் இஷ்டப்படி ஓடிட்டு இருக்கும். இது தண்டை இஷ்டப்படி ஓடும். பக்கத்து வீட்டில் போயிட்டு சாப்பிடும், அங்கே போய் அடிச்சுட்டு ஓடும், இங்கே போய் அடிச்சுட்டு ஓடும், தண்டை இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வாழ்கிறதுனால அதுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், அப்படி வாழ்கிறதுனால அதுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு பாதுகாப்பு இருக்காது. எத்தனை நாள் தான் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு சகிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பிடிச்சி நைட்டோட நைட்டாக வெட்டி சமைச்சிருவாங்க. ஆனால் அதனால யாருக்கும் பலன் இருக்காது. ஆனால் அது வந்து அந்த எஜமானுக்கு கீழ்ப்படைந்து அந்த நுகத்தை தன் மேலே ஏற்றிக்கொண்டு அது அந்த எஜமான் அதுக்கு எதற்காக அந்த 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 நுகத்தை அதன் மேலே வச்சு அதை பயன்படுத்தும் போது அது அப்படியே கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே செய்யும்போது இதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்னா, அதில் வேலை முடிஞ்சோன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், அது வேலை முடிஞ்சோன்னா அதுக்கு தண்ணி கிடைக்கும், அதுக்கு நல்லா போய் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொட்டில் ஒன்று கட்டி கொடுத்துருப்பாரு. அதை வந்து பாதுகாப்பார். அதை எந்த மிருகங்களும் வந்து தாக்கிடாமல், அதுக்கு எந்த தீங்கும் நடந்துடாமல், அதுக்கு திடீர்னு நோய் வந்துருச்சுன்னா டக்குனு டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கு மருந்து கொடுப்பாரு. அப்படி அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்குது. ஏன்னு சொன்னால் அது அந்த எஜமானுடைய அந்த விவசாயியுடைய நுகத்தை அது தன் மேலே சுமக்கிறபடினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்களும் அதே மாதிரி கர்த்தர் நம்ம மேல வைக்கிற அந்த நுகத்தை நாம் சுமப்போம் என்று சொல்லி சொன்னா, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க இருப்போம்னு சொல்லி சொன்னா, நமக்கு தீர்க்காயுசை அவர் எங்களுக்கு கொடுப்பார், நீடித்த நாட்களை எங்களுக்கு கொடுப்பார், எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், தீங்கு அணுகாமல் பாதுகாப்பார். ஏன்னு சொன்னா நாங்க அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை விட்டு வெளியில போயிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. அதை விட்டு வெளியில போயிட்டோம்னு சொல்லி சொன்னா சத்ரு நம்மளை தாக்கிடுவான். அதை விட்டு நாங்க வெளியில போய் விட்டோம்னு சொல்லி சொன்னா தேவையற்ற காரியங்களை நாங்க சிக்கிக் கொள்வோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, the verse again 29, Matthew chapter 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய், நான் சாந்த குணமும் மன தாழ்மையும் உள்ளவருமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. Matthew chapter 11:29.
Matthew chapter 11:29. நுகத்தை ஏற்றுக்கொண்டு நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். இந்த நுகத்தை நீங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னா, நான் சொல்ற லைன்ல தான் நீங்க போவீங்க, நான் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க போவீங்க, நான் சொல்றதை தான் நீங்க செய்ய போறீங்க. அப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க இருதயத்துக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆமென். பிபி வராது. ஆமென். ஸ்ட்ரெஸ் வராது. ஆமென். எதை நினைச்சும் கலங்க மாட்டீங்க. ஆமென். என்ன அவர் சொல்ற லைன்ல தான் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வெர்ஸ். என் நுகம் மெதுவாயும். என் நுகம், அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் வைக்கிற அந்த யோக், அந்த நுகம் பார்த்தோம்ல, அது கடினமானது மாதிரி இருந்தாலும் அது கடினமானது அல்ல, அது மெதுவானது. ஆமென். என்ன சொல்ல வராருன்னா ஆண்டவர் நமக்கு, நான் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய சொல்லுவேன், போங்க போகாதீங்க, செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லுவேன், விடுங்க விட்டு விடாதீங்கன்னு சொல்லுவேன் சில காரியங்களை. அது ஒன்றும் கஷ்டமானது இல்லை, அது மிக மிகவும் மெதுமையானதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அதை கஷ்டமாக நினைக்காதீங்க, அதை நீங்கள் என்ன நம்பி, உங்களுக்கு நான் தரப்போகிற இளைப்பாறுதலை நம்பி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப மெதுமையாக இருக்கும். ஆமென். என் சுமை இலகுவாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் கொஞ்சம் கடினம் மாதிரி இருந்தாலும் அது கடினமானது அல்ல, அது மெதுவானதாயும் அது இலகுவானதாயும் அது நமக்கு ஆசீர்வாதமானதாகவும் தான் அது இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம்.